வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 18/5/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 19/5/2024 தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 20/5/2024 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 21/5/2024 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 22/5/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 23/5/2024 மற்றும் 24/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்சமான வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 18/5/2024 முதல் 22/5/2024 வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக இயல்பை விட குறைவாகவே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 34-35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 18/5/2024 மற்றும் 19/5/2024 குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதியிலும், கேரளா கடலோர பகுதியிலும், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியிலும், தென்கிழக்கு வங்கக்கடல் கிழக்கு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20/5/2024 குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதியிலும், கேரளா கடலோர பகுதியிலும் மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடகா கடலோர பகுதியிலும், லட்சத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
அந்தமான் கடல் பகுதியிலும் மணிக்கு 40 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் தலா 17 சென்டிமீட்டர் அளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு தலா 9 சென்டிமீட்டர் அளவும், தென்காசி மாவட்டம் சிவகிரி, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் பார்லியார், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தலா 8 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி தலா 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, நீலகிரி மாவட்டம் தேவாலா, திருப்பூர் மாவட்டம் பிடபிள்யூடி, தென்காசி மாவட்டம் ராமநாதி அணை பகுதி, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை தலா 6 சென்டிமீட்டர் அளவும், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் சாத்தியார், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, காஞ்சிபுரம் மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை, கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி, தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலம், சேலம் மாவட்டம் தம்மாப்பட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் முகாம் பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 4 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக இயல்பை விட குறைவாகவே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் 32 - 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் தென் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் 31 - 32 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதியில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் 29 - 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதியில் 19 - 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 31.6 டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 31.3 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.